அரஃபாத் ஹில். இங்க வந்து தொழுது துவா செஞ்சா நம்மளோட பாவங்களை மன்னிக்கப்படுற மலையாவே இருந்துட்டு இருக்கு இந்த அரஃபாத் ஹில். ஹஜ்ஜி பயணம் பண்ணி வரவங்க எல்லாருமே இந்த அரஃபாத் மலைக்கு வருவாங்க. அது ஏன்னா அவங்க வந்து இங்க தொழுது துவா செஞ்சு நம்மளோட பாவங்களை மன்னிக்கணும் அப்படின்றதுக்காக இந்த இடத்துக்கு வந்து போவாங்க. எவ்ரி இயர் ஹஜ்ஜி டைம்ல இந்த நியூஸ் சேனல் யூடியூப்லாம் நீங்க சர்ச் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் இந்த அரஃபா மலைக்கு எவ்வளவு கூட்டம் வந்து போறாங்க. ஹஜ்ஜி பயணம் பண்ணி வரவங்க மட்டும் இல்லாம உம்ரா பயணம் பண்ணி வரவங்களுமே இந்த அரஃபாத் மலைக்கு வந்து போவாங்க. யூடியூப்ல இந்த அரஃபாத் மலையோட ஹிஸ்டரி நீங்க தேடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட வீடியோஸ் கிடைக்கும். தமிழ்ல, இங்கிலீஷ்ல, ஹிந்திலன்னு சொல்லி நிறைய லாங்குவேஜ்ல நிறைய வீடியோஸ் கிடைக்கும். பட் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, நிறைய முஸ்லீம் மக்கள் சந்தர்ப்ப சூழ்நிலைனால உம்ரா பண்ண முடியாமலும் ஹஜ்ஜி பண்ண முடியாமலும் இந்த இடத்துக்குலாம் வர முடியாமலும் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்காக இந்த அரஃபாத் மலையோட விளாக்ஸ் தான் பார்க்க போறோம். இந்த அரஃபாத் மலையை சுத்தி என்னெல்லாம் இருக்கு, இங்க எவ்வளவு கூட்டம் வராங்க, இந்த மலைக்கு ஏறி போக எவ்வளவு நேரம் ஆகும், இந்த மலை மேல என்ன இருக்குன்றத பத்தி தான் ஃபுல்லா பார்க்க போறோம். அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஏன்னா வயசானவங்க கூட எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த மலை மேல ஏறி அங்க போய் தொழுது துவா கேட்கறாங்கன்னு தெரியும். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உம்ரா பண்ணணும்னு நினச்சி மக்கா வர எல்லா மக்களுமே இங்கே இருக்க மற்ற இடத்தையும் விசிட் பண்ணி பார்க்கணும்னு நினைப்பாங்க. இந்த மக்கால விசிட் பண்ணி பார்க்கறதுக்கு நிறைய இடங்கள் இருக்கு. அதுல ரொம்பவே முக்கியமான ஒரு இடம் இந்த அரஃபாத் ஹில். இந்த இடம் பார்த்தீங்கன்னா காபாலேருந்து கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டர் தாண்டி தான் இந்த அரஃபாத் ஹில் இருக்கு. இந்த இடத்துக்கு வரணும்னா நீங்க ஏஜென்ட் மூலயமா வந்திருந்தீங்கன்னா அவங்களே பஸ்லாம் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அவங்களே எல்லா இடத்தையும் சுற்றி காட்டுவாங்க. அதுவே நீங்க தனியாக வந்திருந்தீங்கன்னா இங்கே நிறைய டாக்ஸி அவைலபிளாக இருக்கு. அவங்க கிட்ட எவ்வளோ ஆகும் என்ன ஏதுன்னு கேட்டு அவங்கள டிராப் பண்ண சொன்னீங்கனாலே டிராப் பண்ணுவாங்க. அது தவிர்த்து அவங்கள வேற எங்கேயாவது கூட்டு போய் காட்ட சொன்னாலும் காட்டுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்க அவங்க கிட்ட பேசிக்க வேண்டியதுதான். இந்த அரஃபாத் மவுண்டைன் ரீச் ஆனதும் மெயின் ரோட்ல இருந்து 1/2 கிலோமீட்டர் நடந்து வர மாதிரி இருக்கும் இந்த எக்ஸாக்ட் இடத்துக்கு. இந்த இடத்துக்கு ரீச் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஏதாவது சின்னதா ஷாப்பிங் பண்ற மாதிரி இருந்தாலும் சின்ன சின்ன கடைகள் இருக்கும். அந்த இடத்துல ஏதாவது வேணும்னா வாங்கிக்கலாம். அண்ட் நம்ம நடந்து போற பாதை எல்லாமே ப்ரொமனேட் மாதிரி நல்லாவே ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த இடம்லாம் நைட் டைம்ல பார்த்தா இன்னுமே நல்லா இருக்கும் லைட்டிங்கோட. ஒன்ஸ் நீங்கள் கிட்ட வந்ததுமே இந்த போர்டு இருக்கும். இதிலே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க மெக்காலேருந்து கரெக்டாக எத்தனை கிலோமீட்டரு அண்ட் இந்த இடம் எதுக்கானதுன்றது இதிலே தெளிவாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இவ்வளோ மக்கள் இந்த அரஃபா மைதானத்துக்கு எதுக்கு வராங்கன்றது மோஸ்ட்லி உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சு. ஆதம் அலைஹிவஸல்லம் அவர்களும் ஹவ்வா அவங்களும் சந்திச்ச இந்த இடம் தான் அரஃபா. அதனால தான் இதுக்கான பேருமே அரஃபான்னு வச்சாங்க. அரஃபானா தமிழில் என்னன்னு பார்த்தீங்கன்னா சந்திப்பு. சந்திச்ச ஒரு இடத்துக்கு பேர் தான் அரஃபான்னு அரபியில் சொல்லுவாங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கே தெரியும் இந்த இடத்துக்கு எவ்வளோ கூட்டம் வந்துகிட்டே இருக்காங்கன்னு. ஆக்சுவலி நாங்கள் அன்றைக்கி போனது வந்து நேரத்திலே போயிட்டோம். அதனால கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருந்துச்சு. எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு மலை ஏறவும். பட் நாங்கள் ஏறும்போதுமே நிறைய வயசானவங்களாம் வந்திருந்தாங்க. அவங்களுமே கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க தான். பட் கஷ்டப்பட்டு எல்லாருமே மேலே ஏறி வந்துட்டாங்க. இவங்களாம் மேலே ஏறி போகிற இந்த வழி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா இது வந்து ஷார்ட் கட்டு. அதுவே நீங்கள் பேக் சைடு போனீங்கன்னா அந்த இடத்துல ஸ்டெப்ஸுமே வச்சுருப்பாங்க. நம்ம அந்த இடமே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த இடம் தான் ஸ்டெப்ஸ் வச்சிருக்க இடம். இந்த பக்கமாக போனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவே இருக்கும் மேலே ஏறி போகிறதுக்கு. ஆக்சுவலி இந்த மலை வந்து ரொம்பவே சின்ன மலை தான். எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 300 ஸ்டெப்பு தான் இருக்கும் மேலே ஏறி போகிறது. ஸோ கிட்ஸு பெரியவங்கன்னு யார் வேணாலுமே இந்த மலை ஏறலாம். இந்த ஸ்டெப்பை யூஸ் பண்ணி நீங்கள் மலை ஏறிக்கோங்க. அண்ட் ஏறும்போது பார்த்து சேஃபாக ஏறுங்க. இங்கே இருக்கிற இவ்வளோ மக்களுமே மேலே ஏறி வர்றது இந்த இடத்துக்காக தான். அரஃபா நாள்ல இந்த இடத்துல இருந்து யார் துவா கேட்கறாங்களோ அது உடனே அங்கீகரிக்கப்படும்ன்றதுனாலே இந்த இடத்துக்கு இவ்வளவு பேரும் வராங்க. நமக்கு கடமையாக்கப்பட்ட ஹஜ்ஜில இந்த அரஃபால வந்து துவா கேட்கறதும் கடமையாக்கப்பட்டது தான். அதனாலே அந்த ஹஜ்ஜி டைம் எவ்வளவு கூட்டம் இருந்தாலும் எல்லாருமே இந்த மலை மேலே ஏறி வருவாங்க. அரஃபான் சொல்லப்படுற இந்த பேரு வெறும் இந்த மலைக்கு மட்டும் இல்ல, இந்த ஏரியா ஃபுல்லாவே அரஃபான் தான் சொல்லுவாங்க. இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த தூணு பாத்தீங்கன்னா இது ஒரு அடையாளத்துக்காக வைக்கப்பட்டது. இதோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜபுல் ரஹ்மான். இந்த மலையோட மொத்த பேருமே ஜபுல் ரஹ்மான் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் இது அரஃபா மலையா மாறுச்சு. அண்ட் இங்கே வர மக்கள் எல்லாருமே தொழுது துவா கேட்கறது மட்டும் இல்லாமல் அவங்களோட பேருமே இந்த தூணில் எழுதிட்டு போகிறாங்க ஒரு ஞாபகார்த்தமாக. இந்த இடத்துல ஒரு போர்டு ஒன்று வச்சுருந்தாங்க. அந்த போர்டில் இந்த இடத்துக்கான சிறப்பு அம்சங்கள் பற்றி எல்லாமே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா அதை படித்து பாருங்கள், தெளிவாக புரியும். 1 by 1 படித்து பார்த்துட்டு நாங்களுமே தொழுது துவா கேட்டு கீழே வந்தாச்சு. கீழே வந்ததுக்கப்புறம் இங்கே ஒரு கிணறு இருந்துச்சு. அந்த கிணறை ஃபுல்லாக ஃபென்சிங் போட்டு மூடி வச்சுருந்தாங்க. இந்த கிணறு பார்த்தீங்கன்னா மெக்கால ஓல்டஸ்ட் அண்ட் லார்ஜஸ்ட் வாட்டர் நெட்வொர்க்காக இருந்திருக்கு. பட் இப்போ அது யூஸ் ஆகிற
மாதிரி தெரியல, ஃபுல்லாவே ஃபென்சிங் போட்டு க்ளோஸ் பண்ணி தான் வச்சிருந்தாங்க. நம்மளாலுமே கிட்ட போய் பார்க்க முடியாது, வெளியே இருந்து தான் அதை பார்க்க முடியுமே. 1 by 1 எல்லாத்தையுமே பார்த்துட்டு நாங்கள் ரிட்டர்ன் ஆயாச்சு. இந்த அரஃபா மலையோட விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நம்ம சேனல்ல உம்ரா விளாக் பத்தியுமே வீடியோ போட்டிருக்கோம். டிஸ்கிரிப்ஷன்ல நான் லிங்க் கொடுக்குறேன், வேணா செக் பண்ணி பாருங்க. இன்னும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.